உங்களுக்கு தெரியுமா பாரராட்சின்னு சொல்கிறேன் சிங்களத்தில் சொல்கிறேன், அதுக்கு தமிழில் வந்து சொல்கிறேன் நிழல் அரசு, டீப் ஸ்டேட்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறேன். என்னன்னு தெரியுமா? இந்த வீடியோவில் தான் விளங்கப்படுத்த போகிறேன். அதனால இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். முக்கியமான ஒரு விஷயம், டீப் ஸ்டேட்டை விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னு சொல்கிறேன். ஒரு கப்பலை நினைங்க, அந்த கப்பலில் இயக்கிறதுக்கு கேப்டன் ஊழியர்கள் இருப்பாங்க. அதில் என்ஜின் எல்லாம் சரியான முறையில் தான் வேலை செய்யும். அப்போ அந்த கப்பலை முன்னுக்கு நகர்த்தி கொண்டு போகலாம். அப்போ கேப்டன் உத்தரவு போடுறாரு, இந்த சைடு இல்லாட்டி இந்த திசையை நோக்கி இந்த கப்பல் நகர வேண்டும்னு சொல்லி. ஆனால் அதில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்களோட தான் தோண்டித்தனமாக இல்லாட்டி நாங்கள் பார்த்தோம்னா தாமதப்படுத்துற இல்லாட்டி வேறு ஏதாவது சிக்கல்களை செய்யல. அப்போ என்ன நடக்கும்? அந்த கப்பல்ன்றது எங்கே சரி போய்த்து முட்டிப்படலாம், இல்லாட்டி ஆழ்கடலில் வந்து என்ன செய்யலாம், ஆலையிலும் இப்படியான செயற்பாடுகள் என்றது நடக்கும். இது தான் சிம்பிளான ஒரு விஷயம். உதாரணம் உண்டு டீப் ஸ்டேட்டை விளங்கி கொடுக்குது. இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் பார்த்து நிற்கிறீங்க தானே, என்ன அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி சார்ந்த என்பிபி அரசாங்கம்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்க போல எல்லாத்துக்கும் விளங்கும். ஆனால் அது உள்ளுக்கு பல அரசாங்கங்கள் நிழல் அரசுன்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தார். அது மாதிரி பல பேர் சொல்லியிருந்தாங்களே, இந்த நிழல் எங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத அந்த அரசாங்கம் இல்லாட்டி அந்த அரசுகளை தான் நாங்கள் டீப் ஸ்டேட் நிழல் அரசு என்று சொல்லி சொல்கிறோம். அப்போ இதோட யார் சம்மந்தப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் அரசாங்க அதிகாரிகள், இராணுவத்துறை, போலீஸார், அடுத்தது நீதித்துறை, அடுத்தது வங்கித்துறை, மத்திய வங்கி என்றெல்லாம் சொல்கிறேன். இந்த அதிகாரிகள் வந்து தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் குழப்பி அடிக்க பார்க்குறேன். இந்த அரசாங்கம் வந்து ஊழலை ஒழிப்போம்னு சொன்னால் அதில் வந்து இதுக்கு முன்னுக்கு இருந்த இல்லாட்டி இதுக்கு முன்னால் இருந்த அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அவங்க மட்டுமா சம்மந்தப்பட்டிருப்பாங்க? அவங்களோட அரசாங்க அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. நீதி தீர்ப்புகளை அளித்த நீதிபதிகள், நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், லோயர்மார், இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. போலீஸார் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அடுத்தது போதையை ஒழிப்போம்னு சொன்னாலும் இந்த அரசாங்க அதிகாரிகளிலிருந்து அரசியல்வாதியிலிருந்து இந்த நான் சொன்ன இந்த அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இவங்களுக்கு இந்த போதையை ஒழிக்கிறதுனால, ஊழலை ஒழிக்கிறதுனால, சட்டம் தன் கடமையை செய்கிறதுனால அவங்களுக்கு சரியான பிரச்சனை. என்னது பிரச்சனை? அவங்களுக்கு கிடைக்கிற லாபம். உதாரணத்துக்கு நாங்கள் அரசாங்க அதிகாரிகள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட கூடுதலான சம்பளம் இதுக்கு முதல் கிடைச்சிருக்கும். மாற்று வழிமுறைகளின் ஊடாக கிடைச்சிருக்கும். லஞ்சம் ஊழல் என்ற வகையில் கிடைச்சிருக்கும். அதனால அவங்கள குறிப்பிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்கள, குறிப்பிட்ட சிலர் வந்து ஒரு சலுகையான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் எங்களோட நாட்டில் சிஸ்டம்ன்றது எரராகி கொண்டே போய்த்திருங்க. அதால் அதிகமான மக்கள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, பாதிக்கப்பட்டிருப்பாங்க. விவசாயத்துறை பாதிக்கப்பட்டிருக்கும். இப்படி எல்லாம் பார்த்தோம்னா பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது. அடுத்தது சுகாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும், கல்வி பாதிக்கப்பட்டிருக்கும். இப்படி தான் எங்களோட நாட்டில் 76 வருஷம் பாதிக்கப்பட்டு கொண்டு வந்துச்சு. உலகத்தோட என்ன உலகம் எப்படி வேகமாக பயணிக்குதோ அந்த அளவுக்கு எங்களோட பொருளாதாரமாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், சுகாதாரமாக இருந்தாலும் பயணிக்குது இல்லையே. இப்போ இதுக்கெல்லாம் இடையூறு செய்தவர்கள் தான் இந்த ஊழலில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள், ஊழலில் ஈடுபட்ட அரசாங்க அதிகாரிகள், இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறேன்னு சொன்னால் அவங்களோட சுய லாபத்திற்காக அவங்களுக்கு தேவையான அரசாங்கங்களை கொண்டு வரது. அதில் முக்கியமாக இன்னொருத்தரும் இருக்கிறேன், அவர் தான் மெயின் கேம் அடிக்கக்கூடியவர்கள். அவங்க தான் நாங்கள் சொல்கிற பிஸ்னஸ் மேன் சொல்லி வியாபாரிகள்ன்றது. சாதாரண கடை வச்சுக்கிற வியாபாரிகள் இல்லை, ஒரு அரசாங்கத்தையே கொண்டாடக்கூடிய ஆற்றலுடைய பிஸ்னஸ் மேன். உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்பை கொண்டாடுறதுக்கு எலான் மாஸ்க் சார்ந்த பிஸ்னஸ் மேன் எல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. இந்தியாவில் மோடியை கொண்டாடுறதுக்கு இந்தியாவில் இருக்கிற பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. அது மாதிரி தான் எங்களோட நாட்டிலையும் ஒரு அரசாங்கத்தை கொலந்தோம்னு சொன்னால் அந்த அரசாங்கத்தின் ஊடாக பலாபலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வியாபார கூட்டங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த அரசாங்கத்தை கொண்டாடுறதுக்கு செலவழிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களை அரசாங்கத்துக்கு கொண்டு வருவதற்கு பல டீல்கள்ன்றது நடந்திருக்குது. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பல பிஸ்னஸ் அதாவது வியாபார கூட்டம்ன்றது சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால தான் வந்த உடனே என்ன செஞ்சேன்னு சொன்னால் டெக்ஸ் அப்படியே குறைச்சு. அதனால தான் எங்கள் நாடு பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சு. இப்போ ஏன் அவங்க கொண்டாடுறா அவங்களோட சுயலாகும். இதுக்காக நடக்கிற ஒரு தந்திரமான ஒரு திட்டம் உண்டு, தந்திரமான ஒரு முறை ஒன்று தான் இந்த டீப் ஸ்டேட் நிழல் அரசாங்கம்னு சொல்கிறேன். ஒரு அப்படியான பல காரணிகள் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் தோல்வியடைந்த கட்சிகள் அவங்க மீண்டும் அரசியலுக்கு வர்றதுக்கு, அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த டீப் ஸ்டேட் என்ற செயற்பாட்டில் இருப்பாங்க. அவங்க இதுக்கு முதல் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதனால அவங்க கொண்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இராணுவத்தினர் இருப்பாங்க, போலீஸார் இருப்பாங்க, அரசாங்க அதிகாரிகள் இருப்பாங்க, நீதித்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. ஆகவே அவங்கள இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் யார் சரி ஒருத்தர் ஒரு சௌக்கிய அமைச்சராக, அதாவது ஹெல்த் மினிஸ்டராக இருந்ததுன்னு சொன்னால் அவர்கிட்ட கோலைன்மார்களை வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு போட்டுக்கொண்டு இருப்பாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் யார் மினிஸ்டர் இருந்ததோ அவர் போட்டுக்கொண்டு இருப்பார். அப்போ அங்கே நடக்கிற விஷயம் எல்லாம் அவருக்கு வீடியோ வரும். அப்போ இது மாதிரி போலீஸ் ராணுவம் இதில் இறக்கி தகவலெல்லாம் சேர்த்து இந்த அரசாங்கத்தை பெறட்டுறதுக்கு என்ன செய்யலுமோ அந்த செயற்பாடுகளை செய்கிறதுக்கு தான் டீப் ஸ்டேட்னு சொல்கிறோம். இந்த டீப் ஸ்டேட்ன்றது 2024 போகிறோம். இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் கூடுதலான செயற்பாடு கொண்ட ஒன்றாக காணப்படுது. அப்போ அது விமர்சன பாதையிலையும் பார்க்கப்படுது, அதாவது விமர்சன பார்வையிலையும் பார்க்கப்படுது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதிக அரசியல் மேடைகளில் அரசியல் விவாதங்களையும் பேசப்பட்ட ஒன்றாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட நாட்டில் வந்து டிராஃபிக் லோ சம்மந்தமாக புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது அதை தாமதப்படுத்துறது, போலீஸார் தாமதப்படுத்துறது. அடுத்தது நீதித்துறை சார்ந்த விடயங்களை கொண்டு வரும் பொழுது தாமதப்படுத்துறது. அடுத்தது அவங்களுக்கு தெரியும் மகாபேங்கில் வந்து அந்த 2
2.5 மில்லியன்ன்றது வெளிநாடுகளுக்கு போனது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த மக்களுக்கு அசஸ்மெண்ட் 2 தடவை கொடுத்தது. இப்படியான சிக்கலான செயற்பாடுகள் எல்லாம் இருந்தது. அப்போ இதெல்லாம் சம்மந்தப்படுது அந்த டீப் ஸ்டேட் டூலுக்கு தான். சில பேர் ஏன் செத்தன்னு தெரியும். அப்போ நினைக்கிறேன் சென்ட்ரல் பேங்க்கில் வேலை செஞ்சவங்க எல்லாம் அவங்களே தற்கொலை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. மரணங்கள்ன்றது நடக்குது. அடுத்து சாட்சிகள்ன்றது அழிக்கப்படுது. அப்படியான கொலைகள் நடக்கிறது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கம்மம்பில், அடுத்தது விமல் வீரவம்சம் மாதிரியான ஆட்கள் வந்து பிக்கெட் பண்ணுறது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு மக்களை குழப்புறது, மக்களை குழப்பி அவங்களோட திசையை மாற்றுறது. அரசாங்கத்துக்கு எப்பயும் ப்ரெஷர் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படின்னா சரியான வேலை செய்யக்கொள்ள அதில் இருக்கிற பிள்ளைகளை சுட்டி காட்டுறதுக்கு பதிலாக அரசாங்கம் சரியான வேலை செஞ்ச மக்கள் எல்லாம் அந்த அரசாங்கத்தை வச்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் நாட்டுக்கு நல்ல, ஆனால் இந்த கள்ளத்தனமான அரசியல்வாதிகளுக்கும் கள்ளத்தனமான செயற்பாடு செஞ்சவங்களுக்கும் அது வந்து பிரயோசனமே இல்லை. அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பழைய அரசாங்கங்களை எடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உள்ளுகால பல வழிகளில் நரித்தந்திரமான திட்டங்களை செய்வாங்க. இதைத்தான் நாங்கள் டீப் ஸ்டேட் என்று சொல்கிறேன். இப்படியான செயற்பாடுகள் எங்களோட நாட்டில் நடக்குதா இல்லையா? அப்படியான நடக்குதுன்னு சொன்னால் அது சம்பந்தமான உதாரணங்கள்ன்றது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.